ஹாய் கைஸ். இப்போ அப்கமிங்காக வர பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேசி போட்டிருக்கோம். ஸோ இது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு பேராச்சும் பார்த்து மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தி ஸ்டார்ட் பாட்காஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு சும்மா சின்னதாக பற்றி பேசி வீடியோ போட்டிருப்போம். அதாவது பாட்காஸ்ட்டில் ஸ்கில்ஸ்னால் என்ன, ஸ்கின்ஸ்னால் என்ன, ரெண்டாவது வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் டாபிக்ஸ் தான் நம்ம பேசியிருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் வளரவில்லை அப்படின்ற ஃபேக்டர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் சரி. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் நான் சொல்கிறப்ப பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு க்ளைம் பண்ணுவீங்க, ஏன் ப்ரோ நிறைய பேர் கேம் விளாட்றாங்க, நீ என்ன ப்ரோ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் அது க்ளைம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் வேறு, கேமிங் வேறு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ சொல்லப்போனால் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கும் கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நிறைய டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் கேப் இருக்குது. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், பட் ரெண்டு ஒன்று கிடையாது. எஸ்ஜே சூர்யா மாதிரி சொல்லணும்னா, கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் செக்டாரில் வந்துட்டு நீங்கள் ஒரு கேமை ப்ளே பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்க, எப்படி சொல்லலாம், அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேமிங். பட் நீங்கள் அதை வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக டோர்னமெண்ட் போய் ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஒரு டீமையோ சரி ஒரு ஸ்டேட்டையோ சரி அதை ரெப்ரசன்டேட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் ஸ்போர்ட்ஸ். அதாவது ஒரு கேமை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு கேமிங் ஃபேக்டரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி பார்த்துருப்பீங்க. பட் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்டரில் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அதுவும் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேமிங் ப்ளே பண்ணுறவங்களும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறவன்ட்ட போயிட்டு ரன் கேமிங் தெரியும், கேமிங் தமிழ் தெரியுமான்னு கேட்டால் தெரியும் அப்படின்வான். இதே நான் போயிட்டு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற பிளேயர்ஸு ஆரம்ப காலத்தில் சொல்லணும்னா வந்துட்டு இவங்க ஷியாமோபி தெரியுமா, இல்லை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக டிஆர் யோகி தெரியுமா, இல்லை ஆட்டோபாட்டில் யார் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிளேயர் பேரை சொன்னால் யாருக்குமே தெரியாது. அதுவும் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தா கேமிங் ப்ளே பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கும் ஸ்போர்ட்ஸ்க்கான மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏன்டா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் டெவலப் ஆகலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேக்டர் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், இது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிவைஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பிளேயர் என்கரேஜ்மெண்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ லாஸ்ட் ஒன் ஏன்டா ஃப்ரீ ஃபயர் அப்படி என்னடா பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்துட்டு அவேர்னஸை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத தாண்டி எத்தனை பேருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 1000ல் இல்லை ஒரு 10,000ல் ஒரு 20 இல்லை 10 பேருக்கு மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான அவேர்னஸ் இருக்கும். நான் பிளேயர்ஸ்க்கு சொல்கிறேன். அப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆவதே தவிர ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சுத்தமாக க்ரோத் ஆகிறது இல்லை. மேஜர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு கிளைம் இருக்குல்ல. ஸோ அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேர் கையில் இருக்குது, ஆனால் யாரும் அதை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கவுட் ஓபி, ஜானத்தன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். அண்டு இவங்க இந்த சைடில் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சைட்லேயே சொல்லுவோமே, தமிழ்நாடு சைடில் நிறைய பப்ஜி யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் வந்துட்டு கேமிங் தமிழ்நாடு இருக்காங்க, பிவிஎஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு பிளேயரை வந்துட்டு உள்ளே கொண்டு வர அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் they won't do it. ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. ஒரு 4000 ஆவரேஜாக 4000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆவரேஜாக நான் சொல்கிறேன், இல்லை அதுக்கும் கீழே ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க. 1000 பேர் ஒரு ஆவரேஜாக பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேர் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன், நீங்களும் இந்த மாதிரி ஆகுங்க, டிவைஸ் வாங்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதில் ஒரு 10 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அட்லீஸ்ட் 1-2 பேர் ஆச்சு உங்களுக்கு காம்படிஷனுக்கு வருவான். ஸோ ஆவரேஜாக நான் பேசும்போதே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேரில் 2 பேர், 1000 பேரில் ஒரு 4 பேரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி காம்படிஷனுக்கு வரும்போது, இதுவே பெரிய பெரிய வியூவர்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு தன்னோட வியூவர்ஸ் வந்துட்டு தனக்கு இருக்கணுமே சொல்லணுமே தவிர
அவங்க வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் லாபியில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. அதை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு காம்படிஷன் அதிகமாகிடும். இப்போ வந்துட்டு இவங்க இன்வைட்டட் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிறானுங்கள்ல, இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அண்டர் டாக்ஸ் வந்துட்டு குவாலிஃபை ஆகி ப்ளே பண்ணால் மட்டும்தான் வரணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி உருவாயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கேமர் சைடில் இருக்கிற பிளேயர் சைடில் இருக்கிற அவேர்னஸ். ஸோ இப்போ நம்ம பேரண்ட் சைடில் இருக்கிற அவேர்னஸ்க்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சப்போர்ட் அப்படின்ற, நம்ம இந்தியாவில் அப்படின்ற சப்போர்ட்டே ரொம்ப கம்மி. அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு அப்படின்ற ஒரு ரெக்கக்னைசேஷனே ரொம்ப கம்மி. கிரிக்கெட்டை தலை தூக்கி வச்சுக்கிட்டு ஹாக்கி கபடிலாம் ரொம்ப கம்மி. ரெண்டாவது இந்த மற்ற கேம்ஸ் வந்துட்டு நான் குறை சொல்லலை, பட் இதெல்லாம் நடக்குது இந்தியாவில். நான் சொல்கிறேன், மற்ற கேம்ஸை பார்த்தீங்கன்னா குறை சொல்லி இது பண்ணிருக்காங்க. அதாவது இந்த கேம் வந்துட்டு பெருசு, இந்த கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் கேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபுட்பாலை யாரும் எதுவுமே மதிக்கிறது கிடையாது இருக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது உண்மை தான். ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் ப்ளே பண்ணுற பசங்களுக்கும் சரி, ஃபுட்பால் ப்ளே பண்ணுற பசங்களுக்கும் சரி, ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுற பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்துட்டு அந்தளவுக்கு கோச் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டில் வந்துட்டு ஒரு 2018-19 முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. பட் 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு நிறையா இருக்குது. மில்லினியல் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ், சாரி இயர்லி 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபேக்டர் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தே ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் இன் டு ஸ்போர்ட்ஸ். பட் சம் ஆஃப் தெம், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்குள்ளே என்ட்ரு வராங்க. அதாவது ரொம்ப ஒரு 1000 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 40 பேர் ஸ்போர்ட்ஸ் போகிறாங்கன்னா 2 பேர் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த கரியரை சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸு. அப்படி அந்த 2 பேர் ஒருத்தராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப கம்மி தான். நான் வந்துட்டு தமிழ்நாடு சைடில் ஸ்போர்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸை இது வரைக்கும் என் கண்ணில் நான் பார்த்தது கூட கிடையாது. இதுக்கப்புறம் பார்ப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி எனக்கு வந்துட்டு தெரியும் தெரியாது அப்படின்றத தாண்டி கண்ணு கெட்டின வரைக்கும் யாரும் இல்லை. ஸோ பேரண்ட்ஸ்க்கான அந்த அவேர்னஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி, ஒரு $1 trillion இண்டஸ்ட்ரி இருக்குது, இதுக்கான ஒரு கரியர் இருக்குது, இதுக்கான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களால வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு அது போய் உணரலை அப்படின்றத தாண்டி நம்ம பையன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற ஒரு இலக்காரம் இருக்கும். இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் they fixed their thoughts. அதாவது அவங்க வந்துட்டு இன்ஜினியரிங், டாக்டர் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சோறு போடும், காசு கொடுக்கும், எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு அவேர்னஸ் கொண்டு வந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ ப்ராப்பர் கோச்சிங்கோ கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி, அப்படியே வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த தாட் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்றத தாண்டி செகண்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல, டிவைஸ். ஸோ அப்போ டிவைஸுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் லோ அண்ட் டிவைஸாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் அதில். பட் பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இல்லை, கால் ஆஃப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவ் கேம்ஸில் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு, பிஜிஎம்ஐ, இந்த கால் ஆஃப் டியூட்டி தான். அதுவும் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் கெட்டு போனதுக்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்கிறேன்னு, மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுறான் அப்படின்னா சரி, அவங்க வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இவன் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயருக்கு அந்த டிவைஸ் வச்சு ப்ளே பண்ணுறான், ஓகே. பட் பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் என்ன பண்ணுவான் யோசிச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு வந்துட்டு அந்த டிவைஸ் அட்லீஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவனால் 60 FPS கேம் ப்ளே பண்ணவே முடியும். அப்போ தான் வந்துட்டு அவனால் டோர்னமெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு கேம் ப்ளே கொடுக்க முடியும். ஸோ நான் இதுக்கே எப்படி சொல்கிறேன்னா, கால் ஆஃப் டியூட்டிக்கெலாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ டிவைஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டர் தான். ஸ்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மேட்டர் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக சரி, 2GB RAM 1GB RAM எத்தனை பேர் ப்ளே பண்ணாலும் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் டிவைஸ் மேட்டர்ஸ். நீங்கள் ஸ்கில்லே இல்லாமல் கூட டிவைஸ், ஒரு நல்ல டிவைஸில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கான அட்வான்டேஜ் எப்படி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்துட்டு புதுசாக ஃபோன் வாங்கி ப்ளே பண்ணிருந்தேன், ரியல்மி GT Neo 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz 60 FPS. ஸோ எனக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிற ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா FPS ட்ராப் ஆகுது அப்படின்றது
ஒரு ஃபேக்டராக இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு ஒரு 4-3 ஃப்ரேம்ஸுக்கு முன்னாடியே எனக்கு தெரியறான். ஏன்னா நான் வந்து 60 FPS ப்ளே பண்ணுறேன். அப்போது அவனுக்கு வந்துட்டு நான் அப்பியர் ஆகிறதே லேட்டாக தான் இருக்கும் அவன் ஸ்க்ரீனில். ஸோ அவன் என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அவனை அடிக்கிறேன். அவனை நினச்சிப்பான், ப்ரோ இவன் வந்துட்டு ஹேக் யூஸ் பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு. பட் அது கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அந்த FPS அப்படின்ற ஒரு மேட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணும் ஒரு கேம் பிளேவை. நானே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கேமிங் ஸ்கில்லும் கிடையாது ஃபோனில் விளையாடுற அளவுக்கு. பட் வந்துட்டு என்னால் கிளச் பண்ண முடியும், ஒரு அட்லீஸ்ட் அழுத்தி பிடிச்சி ஒரு கில் பண்ண முடியும். அப்படின்றக்கப்போ அந்த ஃப்ரேம்ஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா ஒரு 4-5 ஃப்ரேம்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு எனிமி ரெண்டரை தெரிஞ்சிடறான், அவனுக்கு வந்து லேட்டாக தெரியுறான். அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னு தெரியலையே, டிவைஸு, அவேர்னஸ்ஸு, கவர்மெண்ட் போவோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு eSports ஃபெடரேஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. தமிழ்நாடுக்குன்னு ஒரு eSports ஃபெடரேஷன் இருக்குது. அதுவும் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. இதோட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு eSports ஃபெடரேஷன் இருக்குது. eSports ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போன ஜனவரி இதுலேயே பார்த்தீங்கன்னா மோடிஜி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து eSports வந்துட்டு எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. பட் அதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படின்றத தாண்டி அதுக்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அந்த ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்றதோட ஃபேக்டரும் அந்த கடைசியில் அந்த ஃப்ரீ ஃபயரில் தான் இருக்குது. சரி, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி கேம் பிளே எப்படி கேமர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு eSportsஸை வந்துட்டு ஸ்கூலில் இனிஷியேட் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது அவங்களுக்கு. ரெண்டாவது டோர்னமெண்ட்ஸ் நடத்துறதுக்கான பிளான் இருக்குது. அண்டு மேஜராக பார்த்தீங்கன்னா இதுக்கான கேப்சரிங் ஆடியன்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு தயங்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் மேக்கிங் திஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுன்னா லேண்ட் பிளேயர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டிவைஸ் ப்ரொவைட் பண்ணணும். ரெண்டாவது சார்ஜிங், எலக்ட்ரிசிட்டி, உள்ளே இருக்கிற மெயின்டெனன்ஸு, அப்புறம் கேமரா, சர்வர் மெயின்டெனன்ஸு, ஒரு லாபிலையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன், மெயினாக இன்டர்நெட் கனெக்ஷனு, ஆடியன்ஸ் வர்றது பார்க்குறது, இந்த ஸ்ட்ரீமிங் சப்போர்ட்டு, அப்புறம் ஆன்டி சீட்டிங் டீமு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் தெரிஞ்சதுனால தான் இது நிப்பாட்டி வச்சுருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதை டெவலப் பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கேமர்ஸ் வந்துட்டு அதிகம், பட் eSports பிளேயர்ஸ் கம்மி. ஸோ இதை டெவலப் ஆச்சுன்னா அந்த கேமர்ஸ் எல்லாருமே eSports பிளேயராக மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் கம்பீட் இன் இன்டர்நேஷ்னல் லாபிஸ். நம்ம வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசன்டேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கேமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க கேமிங் மட்டும்தான் அப்படின்றதுனால அவங்களோட வியூவர்ஸும் அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ eSports லாபிக்குள்ளே வரத்துக்கான ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு யோசிக்கவும் முடியாது அவங்களால. சரி, இது ஒரு ஃபேக்டர் இருக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் சொன்னோம். சரி, ஏன்டா ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு eSports வளராமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே ஒரு காரணத்தை சொல்லியிருந்தேன், டிவைஸ் அப்படின்ற மேட்டரில். அதாவது ஃப்ரீ ஃபயர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேம் மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு லோ எண்ட் டிவைஸ் வச்சுருந்தாலும் வச்சு உங்களால் ஸ்மூத்தாக கேம் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கான டவுன்லோட்ஸும் சரி, யூசர்ஸும் சரி ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? பட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மிட்ரேஞ்ச் டிவைஸ் வேணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் சின்ன கம்பேக்டபிளான கேம் இருக்கிறதுனால மற்ற கேம்ஸோட பிளேயிங் டைம் வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைவு. ஓகேங்களா? பட் இது மற்ற கேம்ஸுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குன்னா, அந்த கேமில் வந்துட்டு கம்பீட் பண்ணி eSports போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இது எப்படி சொல்கிறது அட்வான்டேஜ். பட் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா இதுவே ட்ராபேக்கும் அமையுது. கேம் பிளே அதிகமாக பண்ணுறாங்க, யூசர்ஸும் அதிகமாக இருக்காங்க. இது எப்படி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜர் சோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்.
ரெண்டாவது அதை சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கேம் பிளே இன்ட்ரெஸ்ட். இது 2 ஃபேக்டர் மேஸ்ட்டாக. ஹேக்கர்ஸ் ஏன்டா வராங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா, அதிகமான யூசர்ஸ் ஒரு இருக்கிற இடத்துல அதிகமான காம்படிஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அச்சீவ்மெண்ட் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடில் கிராண்ட் மாஸ்டரு, பிஆர்லேயும் கிராண்ட் மாஸ்டர். ஸோ அப்போ அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படின்றது நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கனவாக இருக்கும். ஒரு 1000 பேர் ப்ளே பண்ணுற ஒரு கேமுக்கும் 1 கோடி பிளேயர் ப்ளே பண்ணுற கேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேங்க் புஷிங் அப்போ ஏன் வந்துட்டு ஒரு பிளேயர் ஹேக் யூஸ் பண்ணுறான்னா அவனுக்கு வந்துட்டு அந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி குறுக்கோலியில் போகலாம் தான் நிறைய பேர் யோசிப்பானுங்க. நேர்மையாக போகிறவன் ஒரு சைடு இருக்கட்டும், நியாயமாக ப்ளே பண்ணுறவன் ஒரு சைடு இருக்கட்டும், குறுக்கோலியில் போகிறவன் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக அவனுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. நம்மளால் போக முடியலையே, நம்ம எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு குறுக்கோலியை யூஸ் பண்ணுறான், அதான் ஹேக் யூஸ் பண்ணுறான். ஸோ ஹேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், செகண்ட் ஃபேக்டருக்கு தள்ளப்படுறான். அதாவது வந்துட்டு அந்த கேம் பிளே வந்துட்டு ப்ளே பண்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். சரி இதுலையாச்சும் தான் கேம் பிளே வருது, சாரி ஹேக்கர் வரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எந்த மேட்சை தொட்டாலும் எமுலேட்டர் லாபியில் ஹேக்கர் தான் வர செய்வான். ஸோ இன்னொரு ஃபேக்டர் இதுக்குள்ளே ஒன்று ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா எமுலேட்டர். இந்த ஃப்ரீ ஃபயரில் எமுலேட்டர் கொண்டு வந்தது தான் என்னமோ பார்த்தீங்கன்னா மேஜர் மிஸ்டேக்குன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் 2018-19லலாம் பார்த்தீங்கன்னா மெனா சர்வர் பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் கல்ச்சரை கொண்டு வந்தானுங்க இந்தியாவுக்குள்ளே. அங்கே வந்துட்டு மெனா பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறது பார்க்கப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் ஷாட்டு எதுவாக இருந்தாலும் சரி பயங்கரமாக இருக்கும். எப்படா ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிசி பிளேயர்ஸு சரி ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மாறினாங்க. சரி லேட்டர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த கரேனா பிசியில் அதிகமாக ப்ளே பண்ணுறதுனால பிசி பிளேயர்ஸ்க்கும் தனியாக எமுலேட்டர் லாபி ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சானுங்க, மேட்ச் மேக்கிங் சிஸ்டம் வச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பிசி பிளேயர்ஸ் வந்ததுனால எமுலேட்டர் லாபி வச்சுருப்பாங்க அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்ற எந்த சர்வருக்கும் அந்த மாதிரி இல்லை, இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பிளேயரில் 400 பிளேயர் மொபைல் பிளேயர்னால் ஒரு 600 பிளேயர் கிட்ட பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸ் இருக்காங்க. சாரி 1000 பேரில் பார்த்தீங்கன்னா 400 பேர் மொபைல் பிளேயர்னால் 600 பேர்கிட்ட பிசி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேமுக்கான காம்படிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபேக்டரில் பாதிப்படையுதுன்னா இஸ்போர்ட்ஸ் ஃபேக்டரில் பாதிப்படையுது. ரெண்டாவது இன்கேம்லே நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸில் பாதிப்படையுது. இப்போ ஒரு எமுலேட்டர் லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருக்கான், அவன் இதில் ஒரு ஸ்குவாடில் ஒரு பிசி இருக்குது, மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படின்னா ஆப்பனண்ட் மேட்ச் மேக்கிங்கில் 4 பேரும் பிசி வருவானுங்க. ஸோ அப்போ 4 பேர் பிசி இருக்கிற டீமுக்கு அட்வான்டேஜா இல்லை ஒரு பிசி பிளேயர் இருக்கிற டீமுக்கு அட்வான்டேஜான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 4 பேருக்கு இருக்கிற பிசி பிளேயர் தான் அட்வான்டேஜ். ஸோ இதனால் ஏன்டா இஸ்போர்ட்ஸ் பாதிப்படுதுன்னு கேட்பீங்க. இஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது மொபைல் கேம், ஓகேங்களா. ஸோ இது பிசிக்கு அங்கே வேலையே கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி வேலையும் கிடையாது. ஸோ இப்போ பிசி பிளேயருக்கான ஒரு இஸ்போர்ட்ஸ் கரியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன கேட்பீங்க வந்துட்டு நானே பிசியில் ப்ளே பண்ணுறேன், பட் ஐ கேன் ஸ்டாப், என்னால் ஸ்டாப் பண்ண முடியும். பட் இதே பிசியிலே வச்சு ப்ளே பண்ணுறதுனால முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மொபைலையும் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் நான் லைவ் ஸ்ட்ரீம் அதிகமாக பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு கேபிள் தேவை. ஸோ கேபிள் வச்சு ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கை இடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த மொபைலில் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போடுறது அவ்வளோ இல்லை. சரி விடுங்க, அது இப்போ அந்த டாக்கில். பட் இதனால பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸோட யூசேஜ் அதிகமாகிறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றது தான். நானும் அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடுறேன், என்னோடய தப்பு நான் ஒத்துக்கிறேன். பட் நான் வந்துட்டு ரூம் மேட்ச்சில் ப்ளே பண்ணி மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்கேனே தவிர இந்த மாதிரி ஏதோ எமுலேட்டர் லாபி போயிட்டோ இல்லை டோர்னமெண்ட் லாபி போயிட்டோ நான் வீடியோ போடுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு நான் லைவில் வந்துட்டு சிஎஸ் ரேங்க் பொசிஷன் போட்டு ப்ளே பண்ண தான் போவேன். பட் ஒரு 3-2 மேட்ச் ப்ளே பண்ணேன், ஹேக்கர் வருவான், கிளம்பிட்டு ரூம் மேட்ச் விளாண்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, சிஎஸ் ரேங்கில் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, யாருக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமுலேட்டர் லாபி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நைட்மேர் மாதிரி. ஹேக்கர் லாபி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நானே போனேன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வருவான். ஏன் வரான் அப்படின்றது எனக்கும் தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் போகணும். ஒருத்தர் 2 பேராச்சும் வந்தால் பரவாயில்ல, ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு 8 மேட்ச் 6 மேட்ச் இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இதை வந்துட்டு யார் வந்துட்டு மெயினாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் பப்ளிஷர் கரேனா. ஸோ அவங்க இதை எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போலாம் ரிப்போர்ட் பண்ணால் எவன் ஹேக்கரே பேன் ஆகிறதே கிடையாது.
ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி அறிவு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வச்சுக்கோம். அந்த 10,000 பேரில் ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியும், ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும். பட் அதை வச்சு ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1000, அதை வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு 1000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000ல் எத்தனை பேருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோட எப்படி சொல்கிறது ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் மேட்சஸ்லாம் கூட்டு போவாங்க. இப்போ பார்த்தப்ப ப்ரோ நான் ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸில் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஆப்போனண்ட்லேருந்து ஒரே பதில் என்ன அப்படின்னு ஒன்று கேட்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நோ ரூல்ஸு, அன்லிமிட்டெடு கிடையாது, லிமிட்டெடு தான். நீங்கள் வந்துட்டு கன் ஸ்கின் ஆஃபு, கேரக்டர் ஸ்கில் ஆஃபு, அது வந்துட்டு அன்லிமிட்டெடுக்கு. லிமிட்டெடுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் ஆனு கன் ஸ்கின் ஆஃபு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டா அதெல்லாம் கிடையாது. சுற்றி வரக்கூடாது, க்ளோவில் உடைக்கக்கூடாது, நேராக வரணும், ரூஃப் டாப் கிடையாது அப்படின்றான். சரி நான் யோசிப்பேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ப்ரோ இதான் ரூல்ஸு, வரீங்கண்ணா வாங்க அப்படின்னும். இந்த ரூல்ஸ் போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு கிராஃப்ட் லேண்ட் மேப்பை ப்ளே பண்ணிட்டு போகலாமே. கிராஃப்ட் லேண்டில் ஓப்பன் கிரவுண்டு தான், ரூஃப் டாப்பும் கிடையாது, சுற்றி வர முடியாது, யார் எங்கே போனாலும் தெரியும். ஸோ ஆனால் அது போடுங்கடானா எனக்கு வாயில் நல்லா வருது, அதை போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ரூல்ஸில் ப்ளே பண்ணால் மட்டும்தான் அவங்களோட கேம் ப்ளே. அதை வேறு ஜெயிச்சுட்டு அவங்க பெருமை பீதிப்பாங்க, கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை வந்துட்டு நம்ம எப்படி திருத்த முடியும்? அதுவும் நிறைய பேர் சிஎஸ் தான் ப்ளே பண்ணுறத தவிர பிஆர் ப்ளேவே பண்ண மாட்டாங்க. பிஆர்னாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. ஏன்னா சிஎஸ் வந்துட்டு சின்னதாக இருக்குது, டக்குன்னு டைம் முடிச்சுட்டு போயிடலாம். பிஆர்னா அப்படி இல்லையே, சுற்றிக்கிட்டே இருக்கணும், எனிமே வந்து அடிக்கணும், எங்கே அடிப்பானே தெரியாது, சுற்றி பார்க்கணும். பட் உண்மையான கேமோட ஸ்ட்ராட்டஜி அதில் தான் இருக்குது. சிஎஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் நிறைய பேர் கண்ணு முன்னு தெரியாமல் ஆடுவாங்க, அது வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருக்கும் போது மற்ற கேம்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயரோட பிளேயர்ஸ்னால தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இவ்வளோ வச்சுருக்கோம், பட் வெளியில் பார்க்குறப்போ இன்னும் இவ்வளவோ இருக்குது. நான் இப்போ பேசினதே ரொம்ப கம்மி, இதை பற்றி பேசணுன்னாலும் பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ரெண்டுத்துக்கு இல்லை, அதாவது பேசணும்னு தோணுது, பேச வேணாம்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நான் அதில் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு இதை ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் எதில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்கண்ட்ரோல் கேமிங் ப்ரோ பார்த்து தான். ஏன்னா அந்த ஆட்சாட் ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாரு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு, அதுவும் தமிழ்நாடு சைடில் ஃப்ரீ ஃபயருக்கு. அப்போ இருக்கிறப்ப என்னால் முடிஞ்ச ஒரு பங்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்த்து, அட்லீஸ்ட் இந்த பாட்காஸ்ட் மூலியமாச்சு பார்க்குற ஒரு 10 பேரில் ஒருத்தராச்சு, ஒரு 100 பேரில் ஒருத்தர், இல்லை 1000 பேரில் ஒருத்தர், இல்லை 1000 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தராச்சும் பார்த்தீங்கன்னா மாறுவீங்க அப்படின்றத நம்பி தான் அந்த பாட்காஸ்ட்டை பண்ணுறேன். இது எத்தனை பேர் மாறுவாங்க மாற மாட்டாங்க அப்படின்றது தெரியல, பட் இதை மூலியமாக அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கூட எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு காம்படிஷன் இருக்கிற இடத்துல ஒருத்தனை கீழே தள்ளி விடக்கூடாதே தவிர அவனை மேலே ஏற்றி விடுறதுக்கு அட்லீஸ்ட் ஐடியா வச்சு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லலாம் பார்த்துருப்பீங்க, அப்போ எப்படி இருக்குன்னு தெரில. பட்டு மோஸ்ட்டாக சொல்லப்போனால் இப்போ ஒரு பிளேயர் இந்தியாவில் வந்துட்டு பேட்டிங் பண்ணுறாரு, நான் சொல்கிறது ரொம்ப இது அஃபென்சிவாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பால் இருக்குது, 2 ரன் வின்னு, 10 விக்கெட் இன்னும் கையில் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு கேப்டன், இந்தியன் டீம் கேப்டன் வந்துட்டு பாகிஸ்தான் கேப்டன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்க, மாற்றிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு எப்படி சொல்ல மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட கேம் பிளே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அதை அந்த டீம் வந்துட்டு நல்லா எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்து ஒரு டீமையோ சரி ஒரு பிளேயரையோ சரி பூஸ்ட் பண்ணி ஏற்றணுமே தவிர அவனுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு மட்டி மாதிரி வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் ஏன் இதை பற்றி ஃப்ரீ ஃபயரை பற்றி தான் மெயினாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதை தான் மேஜராக ப்ளே பண்ணுறாங்க, மேஜரான யூசர்ஸும் இதில் தான் இருக்காங்க, அறிவில்லாத பசங்களும் இதில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா, நம்ம வந்துட்டு லோக்கலாக 4-5 டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணிட்டா நம்மளும் ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அது கிடையாது, அது கிடையாதுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது.
அப்படியே நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ட்ரை பண்ணாலும் அதுவும் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்க மாட்டான். ஏன்னா இந்த இந்தியா லெவலில் டாப் போகிறது, கிராண்ட் மாஸ்டரில் டாப் போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ஃபேக்டர்ஸ், அதாவது கேமிங் சைடில் இருக்கிற ஃபேக்டர்ஸ். பட் ஸ்போர்ட்ஸ் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது எதுக்குமே யூஸ் ஆகாது. என்னமோ வந்துட்டு இந்த ரூம் மேட்ச்சில் ஒரு 4 வாட்டி அடித்து எமௌண்ட்டு போட்டுட்டு, இந்த அவனுங்க சொல்கிற ரூல்ஸில் வந்துட்டு ஆப்போனண்ட் அடித்து எமௌண்ட்டு போட்டுட்டு, இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஷார்ட்ஸில் வந்துட்டு இப்படி பாட்டு போட்டு போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிளேயர். ஓகேவா? ஈவன் தான் ஐ டூ, நான் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பட் அவன் அது வந்துட்டு வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு பண்ணுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதோட எப்படி சொல்கிறது, அல்காரிதம் தெரியும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போட்டால் கண்டென்ட் ரீச் ஆகுது அப்படின்றத தாண்டி எனக்கு வந்துட்டு அது எப்படி எதுக்காக நான் போடுறேன் அப்படின்ற விஷயம் தெரியும். பட் இதை தெரியாமல் நிறைய பேர் போடுறானுங்க. அதாவது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு போடுறவனுங்க இருக்கானுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அதை வந்துட்டு வேணும்னு தான் போடுறேன், தெரிஞ்சு போடுறேன், வியூஸ் வரணும்னு போடுறேன். பட் இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ ஈவன் தோ நான் எனக்கு நானே ப்ளேம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு நானும் ஒரு ஃபேக்டர் தான் அந்த மாதிரி வந்துட்டு போடுறதுக்கு தூண்டுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஃபேக்டரை ஒத்துக்கிறேன். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்கு, சரி நடக்காது அப்படின்றதுக்கான நான் ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ பை த வே இதை நான் வந்துட்டு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன். ஸோ எதனால் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், இந்த இதில் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது டிவைஸ் பற்றி, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கேமால் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தாண்டி பிசி கேம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்ஃபால். பிசி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. பிசி கேம்ஸில் காம்படிட்டிவ் லாபின்ற இருக்கா அப்படின்ற நிறைய பேர் கேட்பான். சிஓடி, கவுண்டர் ஸ்ட்ரைக்கு, தி ஃபைனல்ஸு, பப்ஜி பிசி, ஃபோர்ட் நைட்டு, வேலரண்ட்டு, இந்த மாதிரி கேம் பிளே அடிக்கிட்டே போகலாம். டோட்டா 2, ஜென்ஷின் இம்பேக்ட் இல்லை சாரி, டோட்டா 2, டெஸ்டினி 2, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான அவேர்னஸ் தான் யாருக்குமே இல்லை. ஸோ மொபைல் கேம் ப்ளே பண்ணி பார்க்குறவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் பிசி வாங்கி ப்ளே பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஒரு கோடி பேரில் ஒரு பேர் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாபீஸில் பார்த்திங்கன்னா ஃபோனையே இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ண முடியலையே, பிசியில் எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது நீங்களே யோசிங்க. ஏன்னா பிசி பிளேயர்ஸ் வாங்குறவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு தான் வரானே தவிர எவனும் பிசி கேம்ஸை ப்ளே பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? நான் ஏன்டா பிசி கேம்ஸை ப்ளே பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ளே பண்ணுறேன் பட் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன், வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. நான் வந்துட்டு இன்கேஸ் கண்டென்ட்டை மாற்றினாலும் எனக்கு அந்த வியூவர்ஸ் போய்டுன்றது பயம், சப்ஸ்கிரைபர்ஸ் போய்டுன்றது பயம். சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் தான், அதனால தான் போய்டுன்னு பயன்றான். இப்போ பெரிய பெரிய சேனல் வச்சுக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டால் அந்த வீடியோ போட்டால் இப்படி போட்டாலும் பார்த்துருவோம், வியூஸ் வந்துடும். பட் எனக்கு அப்படி இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஃபேக்டர், இந்த சுச்சுவேஷனில் என்னை கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ நான் ஏன்டா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரையே ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஃபேக்டரே இல்லையே. சுற்றி முற்றி எங்கே திரும்பி பார்த்தாலும் இதுதான் என்னை வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கு. இந்த இடத்துல இதுதான், இந்த காரணம் தான் என்னை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மை. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ புரியலையோ தெரியாது. பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான காரணம் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத வந்துட்டு நான் ஃபுல் ஸ்டாப்போட முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பேசணும்னு நிறையா இருக்குது, பட் பேச வேணான்னு தோணுது. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத பற்றினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமோ ஸ்போர்ட்ஸ்க்காக அதோட ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ கேமர்ஸாக இருக்கட்டும் சரி, ஸ்ட்ரீமர்ஸாக இருக்கட்டும், யார் அதை பார்க்குறீங்களோ பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. எதையோ ஷேர் பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், யாருக்காக ஷேர் பண்ணி பாருங்கள். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். பட் வருமா வராதா அப்படின்றத தாண்டி அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேரை பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஓவர் மேக் ஓவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.